பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். சுயசார்பு வகுப்புகளோட இன்னைக்கு 5வது நாள்ல நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம். நீங்க இந்த சுயசார்பு வகுப்புகளை தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஆன்மீக ரீதியா என்னென்ன பேசிக் டவுட்ஸ் இருக்கோ அதுக்கான பதில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும்னு நம்புறோம். சோ இன்னைக்கு 5வது நாள் நம்ம என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு ஒரு நாலேஜ் நான் உங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா உம் நமக்கு 7 சக்ராஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த நேத்து தான் அது எப்படி கனெக்ட் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த 7 சக்ராஸ் நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடியும் பிசிக்கல் பாடியும் கனெக்ட் பண்ணிருக்கிறது தான் 7 சக்ராஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஆஸ்ட்ரல் பாடியில தான் அது விசிபிளா தெரியும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்ப அந்த சக்ராஸ் என்ன அப்படின்னா, இப்ப என்னுடைய நேத்தும் அதை நம்ம சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு சக்கராவை நம்ம ஆக்டிவேட் பண்ண அதுக்கு உண்டான குணாதிசயங்கள் நம்ம கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது. எந்த சக்கராவோட நம்ம பாடி வெக்கேட் பண்றோமோ திருப்பியும் நம்ம பண்ணும்போது, திருப்பியும் பிறப்பு எடுக்கும் போது அந்த சக்கர நிலையில இருந்தா திருப்பியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல இன்னொன்னு நம்ம முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஓகேவா? இது ரொம்ப ஒரு ஐ ஓப்பனரா இருந்துச்சு எனக்கு இதை நான் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது. ஸோ இதை சொல்லி கொடுத்த பூர்ணிமா ஆதித்யாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் கிரிஜா மேடமோட பொண்ணு. அவங்க தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, டீச்சர்ஸும் வெவ்வேறு நிலையில இருப்பாங்க. மூலாதார சக்கரால இருக்கிற டீச்சர்ஸ் அந்த மூலாதார சக்கரா லெவல்ல இருக்கக்கூடிய பாடங்களை தான் கத்துக் கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இருக்கக்கூடிய சக்கரா, அடுத்தது மணிப்பூரகா, அப்படியே ஒவ்வொரு சக்கராவா வந்துட்டே இருக்கிறதுக்கு அந்தந்த நிலைக்கு உண்டான நிலையில இருக்கிற டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அந்த அறிவு தான், அந்த நாலேஜ், அந்த விஸ்டம் தான் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி, அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பிசிக்கல் ஓரியன்டா இருக்கக்கூடிய, பிசிக்கல் லைஃப் ஓரியன்டா இருக்கக்கூடியவங்க தான் ஃபர்ஸ்ட் 3 சக்கர நிலைகள்ல அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோல் ஓரியன்டா நமக்கு இருந்துட்டு இருப்பாங்க. சரி, அவங்க எல்லாம் ரொம்ப சாஃப்டா, ரொம்ப டெலிகேட்டா இருந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்குள்ள அந்த கம்பேஷன், கருணை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, இதே சகஸ்ர நிலையில இருக்கிற டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அந்த டீச்சர்ஸினுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு தான் நான் அந்த வேர்ட் மீனிங்கை பார்த்துட்டு வாங்கன்னு நான் சொன்னேன். அதுதான் ரூட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது எவ்வளவு ஹார்ஷா இருக்க முடியுமோ அவ்வளவு ஹார்ஷா தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த சகஸ்ரா நிலையில இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணுல மிளகா பொடி போட்டு நமக்கு அந்த பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க. வெரி டஃப் டீச்சர்ஸ், வெரி வெரி டஃப் டீச்சர்ஸ். அவங்க கிட்ட ஐயோ தங்கம் மயில் அப்படின்லாம் அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எப்படி சொன்னா உனக்கு மண்டையில ஏறுமோ அப்படிதான் நான் சொல்லுவேன். அதுக்கு நீ தயாரா இருந்தா நீ என்கிட்ட மாணவனா சேரு, இல்லையா வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சகஸ்ரா நிலையில இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் சாதாரணமான டீச்சர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம வீட்டுல நம்ம சாப்பிடாம போனோம் அப்படின்னா, அம்மா தோசை ஊத்தி அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் பாக்குறோம்ல, அந்த அமுல் நெய்யை ஊத்தி எடுத்துட்டு வந்தா உடனே அந்த பொண்ணு திரும்பி சாப்பிட்டுட்டு அப்படியே போகுது அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் நம்ம இங்க பார்க்கவே முடியாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சகஸ்ரா நிலையில இருக்கிறவங்க இன்னைக்கு நான் சாப்பிடாம போயிட்டேன் அப்படின்னா, நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மாவு கூட ஆட்டி வைக்க மாட்டாங்க. வேணா நீ ஆட்டி சுட்டு சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் சகஸ்ரா நிலையில இருக்கக்கூடிய டீச்சர்ஸ். சோ அந்த ஒவ்வொரு சக்கர நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட புரிதல் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நம்மளோட கற்றுக் கொடுக்கும் திறனும் நமக்கு இருக்கும். அதாவது டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸும் நம்மளுக்கு இருக்கும். சோ அப்ப அவங்களால ஏன் அவ்வளவு ருட்லெஸ்ஸா அவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களால சின்ன விஷயத்த கூட காம்ப்ரமைஸ் ஆயிக்க மாட்டாங்க. அவங்களால சாஃப்டாலாம் பேசவே முடியாது. அவங்க அந்த எனர்ஜி ஃபுல் ஃபிளெஜ்டா அவங்களுக்கு இருக்கும்போது அவங்களால சாஃப்டா பேசவே முடியாது. நான் இத நிறைய டைம் நான் பத்ரிஜி கிட்ட பார்த்திருக்கேன். அவர் அந்த அப்படியே பிளாஸ்ட் பண்ணுவாரு பாருங்க. அதாவது அந்த அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் தான் திட்டுற மாதிரி இருக்கும். திட்ட ஆரம்பிப்பாரு. ஆனா அந்த ஹோல் கிரவுடும் அப்படியே ஸ்டன் ஆயி ஸ்தம்பிச்சு எந்த எண்ணமுமே நம்ம மனசுல வராது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நிக்கும். நீ எதுவுமே யோசிக்கவே முடியாது. எந்த தாட்டும் வராது. அப்படி ஒரு வைப்ரேஷன், அப்படி ஒரு எனர்ஜி. அந்த திட்டும் போது அப்படி ஒரு எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். சோ இதை ஏன் நான் இந்த இடத்துல நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இத்தனை தடவை நான் சொல்றேன் அப்படின்னா,
சில சமயங்கள்ல நமக்கு அந்த மாதிரி ஹார்ஷான டீச்சர்ஸ் கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த டீச்சர்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்கள திட்டிட்டு எனக்கு இந்த டீச்சருக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு ஒதுங்கி போவோம் நம்ம. பட் யாரு புத்திசாலி அப்படின்னா அந்த மாதிரி சகஸ்டான நிலையில இருக்கிற டீச்சரை அவங்க எந்த அளவுக்கு மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறதுலதான் அவங்க புத்திசாலித்தனம் இருக்கு. ஐயோ இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்மளோட growth தான் நமக்கு பிளாக் ஆகி நிக்கும் அப்படிங்கிறது தான். சோ நிஜமாலுமே அவங்க டிசர்விங் டீச்சரா அப்படிங்கிறது நாம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறது தான். சோ அதனால நமக்கு எப்பவுமே சாஃப்டா தான் சொல்லி கொடுக்கணும், நமக்கு எப்பவுமே புரியுற மாதிரி டெடிபேர் கொடுத்து சாக்லேட் கொடுத்து அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், சகஸ்டா நிலையில இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. நீங்க நல்லா வந்து முனிவர்கள் ஆசிரமத்துல இருக்கிறப்ப எல்லாம் நீங்க நல்லா பாருங்க, ஏன்னா தானே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஓகே பாவம் பையன் பொண்ணு அப்படின்னு விடுவாங்க. ஆனா சகஸ்டா நிலையில இருக்கிற டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு கோவம் வரும். அந்த கோவத்துல வந்து அவங்க கண்ணு திறந்து பார்த்தாங்கனாலே அவங்க பஸ்பம் ஆயிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட எனர்ஜி இருக்கும் அப்படிங்கறத வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா அதுல வந்து முழுக்க முழுக்க அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த அன்பை பாருங்க. நாம ஜெயிச்சு மேல வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க வந்து அந்த அளவுக்கு போராடி அந்த அளவுக்கு அவங்க வந்து நமக்கு ஹார்ஷா நம்ம கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு சொல்றக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா அதை விட பெரிய கிஃப்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்க முடியும். நான் எப்பவுமே வந்து எல்லார்கிட்டையும் வந்து நான் மெடிடேஷன் கிளாஸ் டீச் பண்ணும்போது எல்லார்கிட்டையுமே நான் சொல்லுவேன், அந்த ஃபீட்பேக் அப்படின்னு யாராவது கொடுத்தா அந்த ஃபீட்பேக் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலையை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டிவான ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா அதை நமக்கு சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆள் கிடைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கே நான் குட்கர்மா நிறைய செஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ஆள் கிடைப்பாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல நீங்க வந்து வாயை திறந்து ஒரு நல்லதை சொன்னீங்க அப்படின்னா கூட அதுல கூட பைசா பாக்குறதுக்கு தான் இன்னைக்கு நிறைய ஓடிட்டு இருக்கு. அப்படிதான் இருக்கு சிஸ்டம், அப்படிதான் ப்ரிவைலிங். பட் இந்த காலத்துல நமக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, நம்ம க்ரோ ஆகிறதுக்கு கொடுக்குறாங்க. நம்மளோட க்ரோத் மைண்ட் செட்டை டெவலப் பண்றதுக்காக என்னுடைய வளர்ந்துக்க கூடிய மனநிலையை அதாவது வளரும் மனநிலையை கொடுக்கறதுக்காக எனக்காக ஒரு செட் ஆஃப் பீப்புள் வேலை பாக்குறாங்க அப்படின்னா அந்த பீப்புளை யூஸ் பண்ணிக்க கூடிய புத்திசாலித்தனம் என்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது தான். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபீட்பேக்கை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க வந்து பழகிக்கோங்க. அது கன்ஸ்ட்ரக்டிவான ஃபீட்பேக்கா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்கை நீங்க சென்சிபிளா அதை எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. பட் இட் டசன்ட் மீன் நீங்க வந்து யார் வேணாலும் உங்ககிட்ட வந்து அட்வான்டேஜ் எடுத்து நான் ஃபீட்பேக் சொல்றேன்னு உங்க டிசிஷன் அவங்க எடுக்கிறதுக்கு நீங்க விட்டுறாதீங்க. டெஃபினெட்லி அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நம்புறேன். ஏன்னா நம்மளோட விழிப்புணர்வு வந்து பை தட் டைம் நமக்கு இந்நேரம் பை தட் டைம் சொல்ல பை திஸ் டைம் உங்களுக்கு வந்து உங்களோட விழிப்புணர்வு வந்து டெவலப் ஆயிருக்கணும், ஆக வைக்கணும். இல்லைனாலும் நீங்க வளர்த்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற விஷயத்த வந்து கேட்டுக்கிட்டு யார் என்னோட ஆன்ம வளர்ச்சிக்கு நிஜமாலுமே ஒர்க் பண்றாங்க, நிஜமாலுமே கைட் பண்றாங்க அப்படிங்கிற அந்த நபரை உங்க கூட எப்பவுமே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து எவ்வளவு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளுங்களா இருந்தாலும் சரி, உங்க மைண்டுக்கு லைக் மைண்டடா இருக்கிற பீப்புளை நீங்க அசோசியேட் பண்ணிக்கிங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து நான் வந்து கண்ணார பார்த்திருக்கேன். நானும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்னா நான் வந்து க்ரோ ஆகணும் அப்படிங்கிறப்ப வந்து சப்போஸ் நான் வந்து ரொம்ப மனசு இல்ல ஏதாவது ஒர்க் பிளேஸ்ல ஏதாவது ஒரு பிளக்சுவேஷன்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்துல ஒன்னா பிரமிட் வேலி, அப்ப வந்து பிரமிட் வேலி தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து கர்த்தாலும் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அகஸ்தியா வந்துச்சு. சோ அதனால எனக்கு அடிக்கடி விசிட் பண்ற பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிரமிட் வேலி இன்டர்நேஷனல் தான். சோ அங்க போவோம். அப்ப வந்து பத்ரிஜி அடிக்கடி அங்க வருவார். மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் அங்க வந்துருவாரு. அந்த ஷெட்யூல் மந்த்லி ஷெட்யூல் கூட அனுப்பிட்டு இருந்தாங்க. அதுல வந்து மந்த்லி ஒன்ஸ் பிரமிட் வேலியில இருப்பாரு. எங்களுக்கு போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா கம்பல்சரி அந்த டைம்ல நாங்க அங்க போயிட்டு வந்துருவோம். சோ சும்மா அவரோட பிரசன்ஸ்ல இருந்துட்டு வந்தா கூட அவங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காசிப் இருக்காது, கம்பாரிசன் இருக்காது, கில்ட் கான்சியஸ் இருக்காது. ஒரு 3 மணி நேரம் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த 3 மணி நேரமும் கன்ஸ்ட்ரக்டிவா போகும். ரொம்ப பிஸியா இருக்கும். அவ்வளவு நேரம் டிராவல் 6 ஹவர்ஸ் டிராவல் பண்ணி போயிருக்கோம் அப்படிங்கிற அந்த டயர்ட்னஸ் தெரியாது. அந்த சாப்பாடு வந்து சாதாரண சாப்பாடு தான் போடுவாங்க. ஆனா அதுவே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பத்ரிஜி கூட உட்கார்ந்து சாப்பிடும்போது எப்ப பேசினாலும் என்ன பேசினாலும் அந்த சோல் சயின்ஸை மட்டும்தான் பேசுவாங்க. யாரு வந்து பேசினாலும் சோல் சயின்ஸ் பத்தி தான் பேசுவாங்க. வேற எந்த ஒரு தேவையை
தேவையில்லாத கான்வர்சேஷனும் அங்க வரவே வராது. சோ அதுவே போதுமே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அப்படியே பயங்கரமா ஒரு ரீபூட் ஆகுற மாதிரி ஆயிரும். சோ வந்து இப்பதான் வந்து ஆன்லைன்ல டெய்லியும் மீட் பண்றோம், டெய்லியும் செஷன்ஸ் கண்டக்ட் பண்றோம், டெய்லியும் இதை பத்தினா டிஸ்கஸ் பண்றோம். பட் அப்போலாம் அப்படி கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ரேரா கிடைக்கிற ஒரு விஷயம். பத்திரிஜி என்லைட்டன்மெண்ட் ஆர் வராரு அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது. அதுவே அப்படியே ஒரு அபூர்வமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. சோ அது ஒரு விஷயம். அது மாதிரி பத்திரிஜி வந்து பாக்குறது அப்படிங்கறதெல்லாம் அப்பெல்லாம் வந்து, ஏன்னா அவரும் ஃபுல்லா டிராவலிங்ல இருப்பாரு, நம்ம போய் பாக்குறதுங்கிறது கஷ்டம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் அந்த இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துலயும் அவ்வளவு கன்ஸ்ட்ரக்டிவா வரும். காசிப்புங்கிறது இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது அத்தனையும் அவர் ஃபாலோ பண்ணிருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு லைக் மைண்டட் பீப்புளோட, ஒரு சோல் ஃபேமிலியோட நம்ம இருந்துட்டு வரும்போது யார் யாருன்னே தெரியாது. ஆனா எல்லாரும் சிரிச்சுக்குவோம், எல்லாரும் சந்தோஷமா இருப்போம், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாம் டிஸ்போஸ் ஆயிடும், எல்லாம் அவங்க வேலைக்கு வந்துருவோம். சோ அந்த மாதிரி ஒரு லைக் மைண்டட் பீப்புள் நம்ம கூட இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். சோ அதனால வந்து டீச்சர்ஸ் வந்து நமக்கு ஒவ்வொரு நிலையிலையும் நமக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்க. சோ அந்த டீச்சர்ஸ் கரெக்டா லொகேட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியணும். அந்த லொகேட் பண்ற டீச்சர்ஸ் வந்து சகஸ்ரா நிலையில இருந்து நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அது எல்லாத்துக்கும் மேல ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் என்ன வரணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நம்ம முன்னேறதுக்காக யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபீட்பேக் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலை வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம வந்து முன்னேற ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி வரும்போது எதனால அப்படின்னா, நமக்கு அந்த ஈகோ வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடும். நமக்கு ஃபீட்பேக் கொடுக்குறோம் அப்படின்னாலே ரொம்ப 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 நம்மளுக்கு ஈகோ ஹர்ட் ஆகும். அதை வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க நிறைய இடத்துல. சரி, அப்படி இருக்கும்போது நான் எப்படி இருக்கேன்னு என்னையே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ, எனக்கு உண்மையாலுமே நான் வந்து கேட்பேன். அந்த ஃபீட்பேக் வந்து சொல்றத வந்து கம்ப்ளீட்டா லிசன் பண்ணிக்குவேன். லிசன் பண்ணிட்டு எனக்கு அதுல என்ன தேவை இருக்கோ அத மட்டும் எடுத்துக்கிட்டு, மீதிய அப்படியே இக்னோர் பண்றதுக்கு நான் பழகிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் இவ்வளவு தூரம் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன். ஏன்னா அந்த ஃபீட்பேக் சொல்றதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்துல நம்ம இல்ல அப்படின்னா we are not evolving அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சகஸ்டா நிலையில இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் வந்து 100% ருத்லெஸ்ஸா மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. அவங்க ஹார்ஷா தான் பேசுவாங்க. ஆனா அந்த ருத்லெஸ்னஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரியல் ஃப்ரெண்ட்ஷிப், ரியல் லவ், நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அந்த அன்பு, நாமளும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ், அதாவது ஒருமைப்பாடு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்க்ளூசிவ்னஸ், எல்லாருமே வேணும் அப்படின்னு அரவணைக்கிற தன்மை அதுக்கு பின்னாடி இருக்கு. அதை உற்று நோக்கும் போது மட்டும்தான் நமக்கு அது புரியும். சோ அதனால நாமளும் வளர்ந்து நம்மளை சுத்தி இருக்கவங்களும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷா நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். சோ அந்த மாதிரி அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, டீச்சர்ஸ் அப்படிதான் இருப்பாங்க, ருத்லெஸ்ஸா தான் இருப்பாங்க அப்படின்னா, நமக்கு அந்த ருத்லெஸ்னஸை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னா, என்னோட வேலையை நான் சரியா செஞ்சுக்க முடியல அப்படின்னா, அப்போ என்கிட்டயே நான் ருத்லெஸ்ஸா இருக்கிறதுக்கும் நான் முயற்சி பண்ணணும். ஏன்னா நான் காலையில 5 மணிக்கு மெடிடேஷன் கிளாஸ்ல உட்காரணும் அப்படின்னா நான் எந்திரிச்சு உட்காரணும். சப்போஸ் என்னால உட்கார முடியலைன்னா எனக்கே நான் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதை வச்சு பனிஷ்மெண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு எனக்கு வந்து இது பண்ணிக்கணும். என்ன டிசிப்ளின், என்னோட மைண்ட் டிசிப்ளின் பண்றதுக்கு, எனக்கு சோல் கான்சியஸ்க்கு என்ன புஷ் பண்ணிக்கிறதுக்கு, அதுல வந்து எந்த இடத்துலயும் நான் டிஸ்ட்ராக்ட் ஆகவே கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சரா நான் இருந்து என்னையே நான் அப்சர்வ் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் நான் பாக்குறது அப்படிங்கிறப்போ கண்டிப்பா என்னால ஃபாஸ்டா க்ரோ ஆக முடியும் அப்படிங்கிறது தான். அதை கண்டிப்பா நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால நிறைய சக்சஸும் பார்த்திருக்கோம். அதனாலதான் நான் தைரியமா சொல்றேன். அதனால நீங்க கண்டிப்பா உங்ககிட்ட நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கறதுனால தப்பு கிடையாது. அதே மாதிரி நீங்க எந்த வெளியிலயும் உங்க ஃபேமிலியில உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயாவது நீங்க இருக்கணும் அப்படின்னா அது தேவையான நீங்க யோசிச்சுக்கோங்க. உங்க புத்தியை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கோமதி வந்து கிளாஸ்ல வந்து ருத்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதை வந்து எல்லார்கிட்டையும் இது பண்ணிடாதீங்க. கண்டிப்பா அது எங்க தேவை, எப்படி தேவைங்கிற அந்த அவேர்னஸோட வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி அடுத்தது இன்னொரு இன்ஃபர்மேஷனும் என்ன அப்படின்னா, நேத்து ஏற்கனவே சொன்னதுதான். நம்ம ஸ்பிரிட் வேர்ல்டும் வந்து நம்ம எப்படி போவோம் அப்படின்னா, நம்மளோட ஆன்ம வளர்ச்சி, அதாவது ஆன்ம வளர்ச்சி அப்படிங்கிறத விட நம்ம எந்த அளவுக்கு ஆன்மாவை உணர்ந்திருக்கோம் அப்படிங்கறது அந்த டிகிரீஸ்ல கூட நமக்கு வந்து மாறுபடும் அப்படிங்கிறது தான். அப்படியே மாறுபடும் அந்த நிலைக்கு தகுந்த ஆன்ம உலகத்துக்கு தான் நம்ம போவோம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை நம்மளுக்கு அந்த புரிதல் இல்லாம இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஆஸ்ட்ரல் சிட்டிங்கிற படத்துல வந்து நம்ம பார்த்தோம். அந்த டாக்டர்னால வந்து தான் யாருங்கிறத தான் இன்னும் இறக்கல, நான் டாக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ, ஐ கான்சியஸ்னஸ், நான் அப்படிங்கிற அந்த உணர்வு அவருக்கு இருந்ததுனாலதான்
அவருனால வந்து கண்டிப்பா வந்து அவருக்கு அவர் பக்கத்திலேயே நின்ன கைட்ஸ் வந்து அவரு கண்ணு தெரியல. ஆனா அவர் என்னடா இது ஏன்டா இப்படி இருக்கோம், எங்க நம்ம என்ன இறந்துட்டோம் தானே அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு அந்த புரிதல் வந்து அவர முன்னாடி இருக்கக்கூடிய கைட்ஸ் அவர் கண்ணுக்கு தென்படுறாங்க. இந்த இடத்துல வந்து என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எப்ப அது புரிஞ்சுது. அதனால அவர் வேர்ல்டுக்கு போறாரு. அங்க போய் அவருக்கு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அப்புறம் மறுபடியும் என்லைட்டன் ஆகுறாரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது நடந்துருச்சு. சோ அவருக்கு எந்த நிலையில புரிஞ்சுதோ அந்த உலகத்துக்கு தான் அவரு போயிருக்காரு. நேஷனல் சிட்டி படத்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது தெளிவா புரியும். ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து நான் நேத்தே ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் பத்தி நம்ம பேசும்போது சொன்னோம். நாம நம்ம மனசுல எண்ணங்கள் அளவுல இப்ப நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நெறைய வந்துட்டே இருக்கு அப்டின்னா, என்னுடைய எண்ணங்கள நான் வந்து இல்ல எனக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் வரணும் அப்படின்னு நான் என்னோட எண்ணங்கள நான் மாத்தணும். ஒண்ணொன்னா நான் மாத்தணும். அப்ப வந்து அப்பதான் எனக்கு வந்து அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்குள்ள வரவே ஆரம்பிக்கும். சோ அப்ப அதுக்கான அந்த அந்த ஓப்பனிங் குடுக்குறது யாரு? நான் தான் அப்படிங்கிறது. ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, நம்மளோட அந்த டாக்டர் ஆஸ்டல் சிட்டில டாக்டர் வந்து அவரு வந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நல்லா நோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவரு அந்த தாட்ட ரிலீஸ் பண்ணும்போதுதான் அவரு முன்னாடியே இருந்த அந்த கைட்ஸ் வந்து அவருக்கு கண்ணுக்கு தெரியுறாங்க. சோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நான் என்னுடைய தாட்ட வந்து நான் மாத்தி அமைக்கும் போது மட்டும்தான் எனக்கு அது நடக்கும் அப்படிங்கிறது. சோ அது வந்து அப்படி நடக்கிறது எனக்கு டிலே ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்னுடைய கார்மிக் டெப்ட்ஸ் அதாவது கர்ம கடன் அப்படிங்கிறது எனக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த கர்ம கடன் எப்படி அடைக்கிறது, என்ன பண்ணணும், எப்படி விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம நேத்தைய செஷன்ல நம்ம பார்த்தோம். சோ இந்த மாதிரி நம்மளோட எண்ணங்கள்ல நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வரும்போது தான் நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்கும். நம்மளை சுத்தியும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ இதுதான் வந்து நம்மளோட சக்ராஸ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் நம்ம எந்த உலகத்துக்கு போறோம் அப்படிங்கிறதும் ரிஃப்ளெக்ட் ஆகும். எந்த மாதிரியான டீச்சர்ஸ் நமக்கு தென்படுவாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. நம்ம எப்ப வந்து அந்த ஓப்பனிங் குடுக்குறோமோ, அதுக்கு தகுந்த டீச்சர்ஸ் தான் நம்மளுக்கு வருவாங்க. அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஸ்டூடண்ட் வந்து தயாரானாங்க அப்படின்னு சொன்னா, டீச்சர் வந்து அப்பியர் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி வைசி வர்சாவும் நடக்கும். டீச்சர் ரெடி ஆனோனே ஸ்டூடெண்ட்டும் அப்பியர் ஆகுவாங்க. 2மே நடக்கும். இதுவும் நடந்திருக்கு. கண்டிப்பா நடக்கும். அதனால வந்து நம்மளோட நிலை எப்படியோ, அதுக்கு தகுந்த டீச்சர்ஸ் தான் நமக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ அதனால அவங்க மோசம், இவங்க மோசம்னு கிரிட்டிசைஸ் பண்ணவும் வேண்டாம். அவங்க பெரிய ஆளு, இவங்க பெரிய ஆளு அப்படின்னு யாரையும் மேல தூக்கியும் வைக்க வேண்டாம். சோ மிடில் பாத் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். சரி, ஓகே. இதெல்லாம் செய்யறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்? இந்த மாரி மெடிடேஷன் பண்றோம். அந்த மாரிலாம் செய்யும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அதாவது 3 டைமென்ஷன்ல நம்ம இருக்கும்போது என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்குள்ள வந்து அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து பயங்கரமா ரைஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமா ரைஸ் ஆகும். அந்த ஃபியர்லெஸ்னஸ் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் பாருங்க, உங்களோட ஃபியர்னுடைய ரேஷியோ வந்து குறைஞ்சுகிட்டே வந்துட்டே இருக்கும். சோ அந்த ஃபியர்லெஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே சாரி பயம் அப்படிங்கிறது வந்து ஃபியர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்து உங்களுக்குள்ள அந்த அசர்ட்டிவ்னஸ் அப்படிங்கிறது அதாவது நான் நான் அத்தாரிட்டேட்டிவா இருக்கிறது வேற, அசர்ட்டிவா இருக்கிறது வேற. அதாவது எல்லாரையும் வந்து இதை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்கிறது வேற, நான் உறுதியா இருக்கிறது வேற. அந்த உறுதியா இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து மனப்பாங்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா டெவலப் ஆகும். இதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ ஈகோவா பேசுற, உன்னோட வாய்ஸ் வந்து இப்படி இருக்கு, அத்தாரிட்டேட்டிவா இருக்கு. அந்த சக்கர நிலையில கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் நம்மள அப்படிதான் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. பட் நாமளே செக் பண்ணிக்கலாம். நான் உறுதியா பேசுறேன்னா, இல்ல ஆர்டர் பண்ற மாதிரி பேசுறேனா, அதிகாரமா பேசுறேனா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனா நம்மளோடது வந்து அசர்ட்டிவ்னஸ் அந்த உறுதியா நம்ம இருக்கிறது, அந்த உறுதியா நம்ம வந்து எஸ் இது சத்தியம் அப்படின்னு நம்மளால தைரியமா சொல்ல முடியுது. அந்த அசர்ட்டிவ்னஸ கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பா வந்து மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான். அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து இது ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நீ உன்னோட லைஃபோட மோட்டோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொன்னான்னா, பீயிங் ரெடி அப்படின்னு சொன்னான். அதாவது பீயிங் ரெடி அப்படின்னா என்னது பீயிங் ரெடினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் சொல்றான், இந்த மாதிரி வந்து எந்த ஒரு நொடியும் நீங்க இப்ப ஏதாவது ஒரு வேலை வருது, இல்ல படிக்கணும், இல்ல வந்து ஃபேமிலி பாத்துக்கணும், இல்ல கடைக்கு போயிட்டு வரணும், எதுனாலுமே ஐ எம் ரெடி ஃபார் தட். அந்த ரெடினஸ் அந்த ரெடினஸ்ங்கிறது வந்து ஒரு சின்ன வார்த்தையா நம்ம சொல்றோம். தயார் நிலை. 24/7 நம்மள வந்து அந்த தயார் நிலையில நம்ம வச்சிருக்கணும். புக் படிக்கணுமா? எஸ் ஐ எம் ரெடி டு ரீட் இட். செஷன் அட்டெண்ட் பண்ணணுமா? எஸ் ஐ எம் ரெடி டு ரீட் இட்.
பாத்ரூம் கிளீன் பண்ணுமா? எஸ், ஐ அம் ரெடி டு டூ இட். இத நான் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் என்னோட ரெடினஸ்ஸ நான் காட்டணும். ஏன்னா நான் வந்து பெரிய ஆளாவும் இருக்கலாம், சின்ன ஆளாவும் இருக்கலாம். ஏன்னா ஒருத்தர் பெரிய ஆள் ஆகுறாங்கன்னா, அவங்க கிரவுண்ட் வேலை செய்யாம அவங்க பெரிய ஆள் ஆயிருக்கவே மாட்டாங்க. ஒரு பெரிய ஒரு டெசிக்னேஷன்ல இருக்காங்க. இல்ல பெரிய ஒரு 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 பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்கலாம் லோக்கல்ல அவங்க பிசினஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவங்க அவ்வளோ ஹைட்ஸ் போயிருப்பாங்க. ஏன்னா அந்த கிரவுண்ட் ஆகி இந்த கிரவுண்ட் வேலைய செஞ்சதுனால தான் அவங்க அப்படி அந்த மாதிரி நம்ம செய்யறதுக்கு நம்ம ரெடினஸ் குடுக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சாப்பாடு பரிமாறணுமா? எஸ், பரிமாறு. ஏன்னா அந்த ரெடினஸ் இருக்கான்னு சொல்லி அந்த மாஸ்டர்ஸ் வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடந்திருக்கு. பிரமிட் வேலில வந்து ராம் லக்ஷ்மன் ஃபைட்டிங் மாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. அப்ப வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பத்ரிஜிய வந்து பரிமாறினாரு. அப்படி என்ன கூப்பிட்டு கோம்தி கம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு பரிமாற சொன்னாரு. பரிமாற சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, அந்த பிளேட்ஸ் எடுத்து கொண்டு போய் வைக்க சொன்னாரு. அவங்க 2 பேரும் குடுக்க மாட்டேங்கிறாங்க. எச்ச பிளேட்டு நான் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் எடுத்தே ஆகணும். நான் அந்த எஸ் பத்ரிஜி ஐ வில் டூ இட் அப்படின்னு நான் சொல்றேனான்னு என்னை பார்த்துட்டே இருக்காரு. அந்த ரெடினஸ் ஒருவேளை நான் ஸ்லிப் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா எனக்கு அந்த ஃபீல் அப்ப வரல. அவர் ஏன் என்ன அப்சர்வ் பண்ணாரு அப்படின்னு நான் மறுபடியும் கான்டெம்ப்ளேட் பண்ணும்போது தான் எனக்கு அது புரிஞ்சுது. ஏன்னா என்னோட ஈகோ 0 லெவல்ல நான் வச்சிருக்கேன்னா, ஈவன் ஈவன் த லாஸ்ட் மீட்டிங்ல கூட கடைசியா மீட் பண்ணப்ப கூட நம்மளோட ஈகோ கரெக்ட்டா நம்ம வச்சிருக்கோமான்னு நம்மள செக் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. அது நம்மளுக்கு தெரியாது. நம்மள வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டில போடுற மாரி நமக்கு இருக்கும். ஆனா நம்மளோட ஈகோ வந்து நம்ம வந்து பேலன்ஸ்டா வச்சிருக்கோமா? அந்த வேலை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேனா? அந்த பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேனா? அப்படின்னு அவரு பாக்குறாரு. அவரு மட்டும் இல்ல, என்ன மட்டும் இல்ல, எல்லாரையும் பாக்குறாரு. எல்லா மாஸ்டர்ஸையும் பாக்குறாரு. அத்தனை பேரையும். சோ அந்த மாஸ்டர்ஸ் வந்து நம்மள எப்ப சோதிப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சோ அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம 100% நம்ம ரெடியா வச்சிருக்கணும். அதனால நம்ம வந்து அந்த ரெடினஸ் எடுத்துக்கிறது, அந்த ரெடினஸ் குடுக்கறக்கு அந்த பொறுப்புணர்வு அப்படிங்கிறது வந்து 100% மெடிடேஷன்ல இம்ப்ரூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லா விஷயத்திலயும் நமக்கு எவ்வளவு துக்ககரமான விஷயம் நடந்திருந்தாலும் சரி, ஓகேங்களா? கண்டிப்பா எல்லாருக்குமே ஷார்ட் கமிங்ஸ் நெறைய இருக்கும். நெறைய பேட் கர்மால நம்ம சிக்கியிருப்போம். அதனால நெறைய பிட்ஃபால்ஸ் இருந்திருக்கும் நம்ம லைஃப்ல. நெறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஆனா அத்தனையிலயும் என்ன கஷ்டமா இருந்தாலும், அதுல ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயமாவது இருந்திருக்கும்ல. அந்த ஒரு பாசிட்டிவிட்டியவாவது நம்ம கையில எடுத்துக்கிட்டு வெளியில வர்றதுக்கான தைரியத்த குடுக்கறது மெடிடேஷன் தான். கண்டிப்பா மெடிடேஷன். சோ அத்தனையிலயும் எவ்ளோ மோசமான விஷயமா இருந்தாலும், அதுல வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு சின்ன பாசிட்டிவாவது இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டி என்ன அப்படின்னு லொகேட் பண்றதுக்கான புத்திய யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். சோ நம்ம புத்திய எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறதும் நம்மளோட மெடிடேஷன் அப்படிங்கிறது தான். சோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட பிசிக்கல் மைண்டுடைய ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நம்மளோட சோல் மைண்டுடைய ஃபங்க்ஷன் வந்து பக்காவா வேலை செய்ய ஆரம்பிக்கும். சோ அந்த சோல் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அதுக்கான ஹோம்வொர்க்க நம்ம நிறைய செய்யணும். நான் 10 மாசம் தியானம் பண்றேன், 10 வருஷம் தியானம் பண்றேன், 20 வருஷம் தியானம் பண்றேன். பட் உங்களோட லைஃப்ல அந்த ஞானத்தை அப்ளை பண்ணி அந்த அறிவா அதாவது நாலேஜ அப்ளை பண்ணி அந்த ஞானமா அதை கன்வெர்ட் பண்ணிக்கல, இல்ல அறிவுல இருந்து அதை விஸ்டமா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னா, நீங்க 10 வருஷம் தியானம் பண்ணாலும் 10 ஜென்மா தியானம் பண்ணாலும் அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நமக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். ஃப்ரெண்ட்ஷிப்னு வெளியில பேசுவோம், ஆனா வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது. அவன் ஏன் என்ன இப்படி சொன்னான், எங்கப்பா ஏன் இப்படி பேசினான், என்னோட ஒய்ஃப் ஏன் இப்படி பேசினா, வெளியில நான் மெடிடேஷன் கிளாஸ்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா எங்க வீட்டுல 1008 சண்டை போட்டுட்டு இருப்பேன். சோ அப்படி நான் சண்டை போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த இடத்துல நான் என்லைட்டன்மெண்ட்ங்கிறது இல்ல, இவ்வளவு வருஷம் தியானம் பண்ணேன் அப்படிங்கிறதுல பிரயோஜனம் இல்லாம போயிடும். சோ அதனால நான் என்ன ஃபாலோ பண்றேனோ அதை நான் சொல்றதுக்கான கட்ஸ் எனக்கு இருக்கணும். மெயினா அதை ஃபாலோ பண்றதுக்கான கட்ஸ் என்கிட்ட இருக்கணும். அதை நான் டெவலப் பண்ணிக்கணும். அப்படி நான் எப்ப டெவலப் பண்றேனோ அப்பதான் நான் என்லைட்டன் ஆக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சோ எனக்குள்ள அந்த குவாலிட்டிஸை நான் கொண்டு வரணும். எனக்குள்ள என்ன நான் டெவலப் பண்ணிக்கணும், என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கணும், என்னோட ரெடினஸை நான் காட்டணும், என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் வெளியில கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம கொண்டுட்டு வரோம். சோ அதே மாதிரி அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 100% நமக்கு வரும். யார் எப்படி இருந்தாலும் அவங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு நமக்கு அவங்க அந்த நம்மளோட ஜேர்னில தேவையா இல்ல தேவை இல்லையா அப்படிங்கிற சாய்ஸையும் நமக்கு எடுக்கிறதுக்கான உரிமை நம்ம கிட்ட இருக்கு. சோ ஒருவேளை அவங்க நமக்கு தேவையில்லை இல்ல அப்படின்னா நோ சொல்றதுக்கும் நம்ம ரெடியா இருக்கு.
அந்த புத்தி வேலை செய்யறதும் மெடிடேஷன்னாலதான். ஏன்னா நான் ஹம்பிளா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக யாரு என்ன வேலை சொன்னாலும் ஐயோ நான் ஹம்பிளா இருக்கணும், அவங்க எனக்கு ரெடினஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துடணும், இதெல்லாம் நான் அவங்களுக்காக சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா நான் என்ன நானே கீழே தாழ்த்திக்கிட்டே போறேன் அப்படின்னா. அதே மாதிரி யாரையாவது நான் பார்த்து கருணை, அதாவது அன்பு, கம்பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு அவங்க நிஜமாலுமே தகுதியானவங்க தானான்னு பரீட்சை பண்ணி பாக்குறதுக்கும் அதுக்கான ஸ்ட்ரென்த்தையும் அதுக்கான அறிவையும் கொடுக்கறது மெடிடேஷன் தான். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யறதுல கூட நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. அந்த நல்ல விஷயங்கள் எந்த இடத்துல தேவை அப்படிங்கிறத உணர்த்துறது தியானம் தான் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி நிறைய 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 மாற்றங்கள் நமக்குள்ள நடக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, நமக்கு புரியல, மேத்ல அது புரியல, ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்ல எனக்கு இது புரியல, என் லைஃப் எப்படி என்ன லீட் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, என்னோட என்னோட என்னையே நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மெடிடேஷன்ல உட்காருங்க, புக் ரீட் பண்ணுங்க, மத்தவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ நீங்க கேட்டு நடங்க. உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கான ஆன்சர் அதுல இருந்து கிடைக்கும். அத நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நீங்க இன்னும் பெட்டரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஆஹ் அனிமல் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு, அதாவது வெஜிடேரியனிசம்க்கு நம்ம மாறணும். சைவ உணவை மட்டுமே நம்ம சாப்பிடணும், அசைவ உணவை நம்ம சாப்பிடவே கூடாது. அசைவ உணவு நம்ம சாப்பிடுறதுனால அப்ப என்ன பண்றோம்னா நிறைய அனிமல்ஸ் அவங்கவுங்க ஃபேமிலியோட இருக்கும்போது அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அவங்க பாண்டிங்னு வராது ஃப்ரெண்ட்ஸ், ஆனா அந்த கனெக்டிவிட்டி இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பை நம்ம துண்டிக்கிறதுனால, அந்த துண்டிச்சுட்டு நம்ம அதை கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு அதை சாப்பிடும்போது அந்த கர்மா நம்ம ஃபேமிலிக்குள்ளேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து ஃபேமிலிக்குள்ள நிறைய டிஸ்பியூட்ஸ் வந்துட்டே இருக்கு, நிறைய சண்டை சச்சரவுகள் வந்துட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய அனிமல்ஸ்குள்ள அவங்கவுங்க ஃபேமிலிக்குள்ள அந்த அனிமல்ஸோட ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டியை நம்ம கட் பண்றோம். அதனுடைய கர்ம வினையை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நீங்க நான்வெஜ் சாப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டினுடைய வைப்ரேஷன் எவ்வளவு மோசமா இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பாத்திரத்திலேயே நம்மளும் சமைச்சு சாப்பிடுவோம் பாருங்க, அது இன்னும் வர்ஸ்ட். அது பத்திரிஜி அதான் சொல்லியிருக்காரு, நான்வெஜ் குக் பண்ற வீட்டுக்கே போக கூடாது, அதுலயும் வந்து நான்வெஜ் குக் பண்ண ஃபுட் பாத்திரத்துல கூட அந்த சாப்பாடு நம்ம சமைச்சு சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால தயவு செஞ்சு நான்வெஜ் வந்து குக் பண்ணாதீங்க. நான்வெஜ் வந்து நீங்க சாப்பிடலீன்னா, ஆனா நீங்க குக் பண்ணி மட்டும் தான் கொடுக்குற அப்படின்னா அது டபுள் த கர்மால ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப 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 டேஞ்சரஸ். நீங்க குக் பண்ணி கொடுக்கறது சாப்பிட்றத விட மோசமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க அது பாய்சன்னு தெரிஞ்சு உங்க குழந்தைக்கு அதை ஃபீட் பண்றீங்க அப்படின்னா குழந்தைக்கு கர்மா ஆட் ஆகுதோ இல்லையோ, அது ஃபீட் பண்ற பேரண்ட்ஸ்க்கு அது ஆட் ஆகும். தயவு செஞ்சு வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு மாறுங்க, வெஜிடேரியனிசம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தயவு செஞ்சு நான்வெஜ்ஜை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க, வீட்டுல குக் பண்ணாதீங்க. அந்த நான்வெஜ் குக் பண்ண பாத்திரத்துல வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க குக் பண்ணி சாப்பிடாதீங்க. இது மாதிரி நிறைய இருக்கு. சரி, இது எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேல அடுத்தது என்ன கொஸ்டின் வரும்னா, வீட்டுல ஃபோர்ஸ் பண்றாங்க, என்ன பண்றது, என்னால சமாளிக்கவே முடியல அப்படின்லாம் நீங்க கேள்விக்கு வரும். இந்த மாதிரி நிறைய எல்லாருமே கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. உங்க வீட்டுல நீங்க அந்த வைப்ரேஷனை ரேஸ் பண்ண நீங்க மாறுங்க. நான் இனிமே குக் பண்ணி கொடுக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உங்க மனசுல முதல்ல அந்த எண்ணத்தை விதைச்சிட்டு நீங்க ரெகுலரா தியானம் பண்ணுங்க. நீங்க ஒரு நாளைக்கு நான் குக் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்லும் போது அவங்க மறுவார்த்தை பேசாம அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு போவாங்க. வித்வுட் எனி ஆர்கியூமெண்ட்ஸ் அவங்க பேசாம அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களும் வெஜிடேரியன்ஸா மாறுவாங்க. பட் அந்த சாய்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க எடுங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அவங்களும் எல்லாரும் வெஜிடேரியன்ஸா மாறுவாங்க. ஆனா அதுல வந்து சப்போஸ் அந்த வந்து இல்ல நான் அப்படிலாம் மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னா, உண்மையாலுமே ஒரு வீட்டுக்கு வந்து நான் போகும்போது அந்த வீடே வந்து என்கிட்ட எப்படி வந்து சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த வீட்டுக்குள்ள இனிமே நீ வராத அப்படின்னு சொல்ற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அந்த வைப்ரேஷன் அவ்வளவு வேர்ஸ்டா மாறுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்டுக்குள்ள ஒரு அமைதி இருக்கிறது இல்ல, ஒரு சண்டை சச்சரவு, நீயா நானாங்கிற போட்டி, வந்து கத்துறது, ஆர்கியூ பண்றது, சும்மா பேட் வேர்ட்ஸ் பேசுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட் திங்கா அது மாறுது. அது அந்த கர்மா வந்து கண்டிப்பா ஃபேமிலிக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுது, டோட்டல் டிஸ்கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணுது. இது வந்து சாப்பிடாத குழந்தைங்களை கூட ஃபோர்ஸ் பண்ணி நீங்க சாப்பிட வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் பெரும் பாவத்தை நம்ம செய்யறோம் அப்படிங்கிற அர்த்தம். தயவு செஞ்சு நான்வெஜ் குக் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணுங்க, நான்வெஜ் குடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க, நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதனால வந்து எனக்கு எந்த இதுவும் கிடையாது, நான் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்ப நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றதுனால எனக்கு வந்து ஒண்ணுமே இருக்காது. நான் சாப்பிட மாட்டேன், என் வீட்டுல யாரும் சாப்பிடுவோம், அதெல்லாம் ஓகே தான். ஆனா
அதனுடைய கர்ம வினையை அனுபவிக்க போறது, லா ஆஃப் கர்மா படிச்சு இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை அனுபவிக்க போறது யாரு அப்படின்னா அந்த தப்பு செய்யறவங்க தான். சோ தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு கான்செப்ட் நான் சொல்லணும் அப்படின்னா, ஆல்கஹால் கன்சியூம் பண்றது அப்படிங்கிறதும், அதே மாதிரி அலோபதி மெடிசின்ஸ் சாப்பிடுறதும், அலோபதினே விட்டுருங்க. மெடிசின்ஸ் சாப்பிடுறதும் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடிய நிறைய டேமேஜ் பண்ணும். அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, நீங்க அடுத்த பிறப்பு எடுத்து வரும்போது, உங்களோட பிசிக்கல் பாடியில அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா ஆஸ்ட்ரல் பாடியில என்ன டேமேஜ் நமக்கு நடந்துச்சுனாலும், அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம அடுத்த பிறப்புல எடுத்துட்டு வர பிசிக்கல் பாடியில தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ அந்த கர்மாவ நம்ம சரி பண்றதுக்கே நிறைய நிறைய தியானம் பண்ணணும். சோ அதனால தயவு செஞ்சு ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நான்வெஜ் குக் பண்ணி குடுக்குறதோ, இல்ல நான்வெஜ் சாப்பிடுறதோ, இல்ல ஆல்கஹால் கன்சியூம் பண்றதோ, இல்ல மெடிசின்ஸ் நிறைய நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படிங்கிறதோ, இப்போ ஒரு ஃபேஷனபிளா இல்ல சொல்றதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் கர்ம விதி அப்படிங்கிறத நீங்க நல்லா தரோவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அதனுடைய இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். சோ தயவு செஞ்சு நான்வெஜ் குழந்தைங்களுக்கு குடுக்காதீங்க. அதே மாதிரி மெடிசின்ஸ 100% ரிலை பண்ணி இருக்கிறத தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. நோ மெடிசின், நோ டாக்டர்ன்னு பத்திரிஜி சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்டின்னா, நெறைய மெடிசின்ஸ் நம்ம சாப்பிடுறோம். அத கட் டவுன் பண்ணிட்டு, தேவையான சமயத்துல ஒரு எமர்ஜென்சி கேஸஸ்ல அத யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான். சோ அதனால நீங்க நல்லா திங்க் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. அது தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ இது எல்லாமே நமக்கு பேலன்ஸ்டா ஒரு சமநிலை நமக்கு உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா மெடிடேஷன் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம எடுத்துக்கணும். சத்சங்கம், அதாவது மத்தவங்களோட அனுபவங்கள நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நமக்கு புக் ரீடிங் அப்படிங்கிறதையும் நம்ம சின்சியரா நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். சோ இதுவரைக்கும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.